Welcome student, class 8 science unit 21 crop production and management part 8 biocontrol methods. Crop production and management இந்த லெசனில் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக know about agricultural practices, understand the basic practices of crop production, know about the importance of rotation of crops, recognize the importance of seed banks, seed balls and preservation of seeds, know about the role of agriculture research institutions IARI, ICAR and KVK, list out the importance of biocontrol methods. இதெல்லாம் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸை நான் ரீட் பண்ணும்போது நம்ம என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸை அட்டைன் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோ கண்ட்ரோல் மெத்தட்ஸுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த QR கோடோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய ICT கார்னர் லிங்க்கில் போனீங்கன்னு சொன்னால் ப்ளேவே மெத்தடில் நீங்களே வந்து க்ராப் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். கான்செப்ட் மேப் crop production and management இந்த லெசனில் உங்களுக்கு டோட்டலாக 8 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ். அதில் வந்து அக்கார்டிங் டு த கிளைமேட்டை பொறுத்து நம்ம கரீஃப் கிராப், ராபி கிராப், ஜயாட் கிராப் அப்படின்னு பிரிச்சிருந்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நம்ம குறுவை, சம்பா, தாளடின்னு தான் நம்ம சொல்லுவோம். அக்கார்டிங் டு யூட்டிலிட்டி கிராப்ஸ் கிளாசிஃபிகேஷன், பயிரை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து நம்ம ஃபுட் கிராப்ஸ், ஃபாடர் கிராப்ஸ், ஃபைபர் கிராப்ஸ், ஆயில் கிராப்ஸ், ஆர்னமெண்டல் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிருந்தோம். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். செகண்ட் டாபிக் வந்து பேசிக் ப்ராக்டிசஸ். இது நம்ம ஒரு சினிமாவில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு லண்டனில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஹீரோவை நம்ம வில்லேஜில் வந்து விவசாயம் பண்ணாதான் அந்த அண்ணன் வந்து தன்னோட தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் திடீர்னு விவசாயம் பண்ண வந்தாலும் அவருக்கு இந்த 7 மேட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருந்தோம். சாயிலை வந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ப்ளவிங், லெவலிங், பேசல் மேனூரிங் அப்படின்னு. சோயிங் ஆஃப் சீட் அப்படிங்கிறதுல சோயிங் பை ஹேண்ட், சீடு ட்ரில், டிப்ளிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆடிங் மேனூர் அண்டு ஃபெர்டிலைசர். மேனூர்னால் என்ன, ஃபெர்டிலைசர்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இரிகேஷன் அப்படிங்கிறதுல ட்ரெடிஷ்னல், மாடர்ன் இருக்குது. மாடர்னில் வந்து ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம், ட்ரிப் சிஸ்டம்னு சொல்லி பார்த்தோம். வீடிங் அப்படிங்கிறதுல வந்து மெக்கானிக்கல் மெத்தடு, டில்லேஜ் மெத்தடு, கிராப் ரொட்டேஷன், சம்மர் டில்லேஜ், பயாலஜிக்கல் வீடு கண்ட்ரோல், கெமிக்கல் மெத்தட்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் இன்டகிரேட்டட் மெத்தடு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். ஹார்வெஸ்டிங்கிறது மேனுவல்லையும் பண்ண முடியும், மெஷின்லையும் பண்ணணும். அதில் போஸ்ட் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறதுல த்ரெஷிங், வின்னோயிங் சொல்லி பார்த்தோம். ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதுல நம்ம ஃபியூமிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் FCI அதாவது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து எப்படி வந்து கொள்முதல் பண்ணி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மக்களுக்கு எப்படி கொடுக்குறாங்கங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக தேர்டு டாபிக் ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ், பயிர் சுழற்சி முறைன்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து நம்ம வந்து மோனோக்ராப், மிக்சடு கிராப்னு சொல்லி பார்த்தோம். இந்த பயிர் சுழற்சி முறையினால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் டாப் சாயில் வந்து கீழே வரும், பாட்டமில் உள்ள சாயில் வந்து டாப்புக்கு வரும். செகண்ட் வந்து வீடு வந்து இதனால் குறையும். லெகுமினஸ் பிளான்ட்டை நம்ம போட்டிருந்தோம்னு சொன்னால் அதையும் சேர்த்து உழுகிறப்போ அந்த மண்ணோட ஃபெர்டிலிட்டி வந்து அதிகமாகும்னு சொல்லி பார்த்தோம். லெகுமினஸ் பிளான்ட்டுங்கிறது வந்து கிரவுண்ட்நட், வேர்க்கடலை, பட்டாணி, அவரை இதை தான் நம்ம லெகுமினஸ் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம். அடுத்ததான் ஃபோர்த் டாபிக் சீடு பேங்க். எப்படி நம்ம லைப்ரரியில் புக்கெல்லாம் சேர்த்து வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சீடு பேங்க்கில் சீடை வந்து ஒரு மண்பானையில் நல்ல ஏர் டைட்டாக இருக்கிறதுல நம்ம சேர்த்து வச்சோம்னு சொன்னால் அது 100 to 1000 இயர்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். சீடு பால்னால எப்படி ஈகோசிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஹேர்லூம் சீடோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியணும். பாரம்பரியமான விதைகள் ஏன் நமக்கு ரொம்ப முக்கியமானதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது 5th டாபிக் வந்து நம்ம பயோ இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லைக்கன்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். 6th டாபிக் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறதுல இந்த IARI அப்படின்னு சொல்கிறது இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு பேர். இன்ஸ்டியூட்டுன்னு சொன்னால் நிறுவனம், இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம். ICAR அப்படின்னு சொன்னால் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு பார்த்தோம். இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம், கவுன்சில்னா கழகம். KVK அப்படின்னு சொன்னால் கிருஷி விக்யான் கேந்திரா அப்படின்னு அர்த்தம். இந்த IARIக்கு வந்து இன்னொரு நேம் வந்து பூசா இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதை வந்து நிர்வாகம் பண்ணுறது ICAR. அவங்க தான் வந்து இவங்களுக்கு ஃபினான்ஸு சப்போர்ட்டும் கொடுப்பாங்க. இந்த ICAR வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் சென்ட்ரல் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும். இவங்க வந்து எஜுகேஷன், ரிசர்ச் எல்லாமே இவங்க கொடுப்பாங்க. இந்த ICAR பண்ணக்கூடிய ரிசர்ச்சை வந்து
விவசாயிகள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். அவங்க இந்த ரெண்டுக்கும் இடையில பாலமாக இருக்கிறதா இந்த கேவிகேன்னு பார்த்தோம், கிருஷி விக்யான் கேந்திரா. இப்போ இவங்க தான் முதல்ல வந்து ரிசர்ச், இப்போ ஒரு சீடு ரிசர்ச் பண்ணி புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை ஒரு பூச்சி மருந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால் முதல்ல அதை அந்த அவங்களோட இடத்துல முதல்ல செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் ஊரில் ஒரு விவசாயியை செலக்ட் பண்ணி அவங்க வயலில் செஞ்சு பார்ப்பாங்க. இந்த ஒத்தை நெல் சாகுபடிலாம் கொண்டு வராங்கல்ல இப்போ அதை மாதிரி. அதுக்கப்புறம் அது சக்ஸஸ் ஆன பிறகு அந்த ஊர் மக்களே அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்ததான் நம்ம ஃபோலியர் ஸ்ப்ரேஸ் அப்படிங்கிற 7th டாபிக் பார்த்தோம். அந்த ஃபோலியர் ஸ்ப்ரே அப்படிங்கிறது வேர் மூலமாக நம்ம நியூட்ரியண்ட்டை கொடுக்க முடியாத இடங்களில் இலைகள் மூலமாக நம்ம வந்து ஃபெர்டிலைசரையோ நியூட்ரியண்ட்டையோ கொடுக்க முடியும். அதை தான் ஃபோலியர் ஸ்ப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து நம்ம எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வெர்மி வாஸ் அப்படின்னு சொன்னால் மண்புழு கரைசல், பஞ்சகவியா அப்படின்னு சொன்னால் பசுக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய 5 ப்ராடக்ட்ஸை வச்சு செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம 8th டாபிக், லாஸ்ட் டாபிக், பயோ கண்ட்ரோல் மெத்தட்ஸு பார்க்க போகிறோம். Biocontrol methods. Biocontrol or biological control is a method of controlling pests such as insects, mites, weed and plant diseases using other organism. அப்போ biological control அப்படின்னு சொன்னால் சொல்லக்கூடிய இன்செக்ட்ஸ், பூச்சிகள், மைட்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த உண்ணின்னு சொல்லுவாங்க. இப்போ பேன் இதெல்லாமே ஒரு உண்ணி தான். அந்த மாதிரி அது, அப்புறம் களை செடிகள், அப்புறம் பிளான்ட்டுக்கு வரக்கூடிய டிசீசஸ், இதெல்லாம் வந்து நம்ம வேற ஒரு உயிரியை வச்சு கொள்றதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், பயோ கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ப்ரீடேட்டர்ஸ், பயோ பெஸ்டிசைட்ஸ், பயோ ரிப்பலண்ட் அண்டு பயோ ஃபெர்டிலைசர்ஸ் ஆர் யூஸ்டு. இதெல்லாம் நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் கண்ட்ரோலிங் மைக்ரோ ஆர்கானிசத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லைன்னா கொள்றதுக்கு. ஏன்னு சொன்னால் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து க்ராப் பெஸ்ட் இன்செக்ட்ஸ், பயிருக்கு நல்லது செய்யக்கூடிய பெஸ்ட் இன்செக்ட்ஸ், இல்லைன்னா அந்த பயிரையே டேமேஜ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை வெரைட்டி அடிக்கிறதுக்கு இந்த பயோ ப்ரீடேட்டர், பயோ பெஸ்டிசைட்ஸ், பயோ ரிப்பலண்ட், பயோ ஃபெர்டிலைசர்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாம். ப்ரீடேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ பயோ ப்ரீடேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு பொறிவண்டு அப்படின்னு பேர். இதை வந்து அஸ்வினி பூச்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து பயிருக்கு நல்லது பண்ணக்கூடியது, இது வந்து பயிருக்கு வந்து கெடுதல் பண்ணக்கூடியது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பூச்சி இருந்தால் கூட ரெட் ஸ்பைடர், அஸ்வினி பூச்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொறிவண்டு போய் அதை போய் சாப்பிட்ரும். இதுக்கு அதனால் இதுக்கு பேர் வந்து பயோ ப்ரீடேட்டர்னு பேர். These are naturally occurring insects that use pests for feeding or multiplication. இப்போ அந்த பூச்சிகளை வந்து இது சாப்பிட்றது, ஃபீடிங் சாப்பிடும், மல்டிபிகேஷன் வந்து தன்னோட இனத்தை பெருக்கிக்கும். These are called biopredators. By introducing large number of predators in a greenhouse, we can destroy the pest. இப்போ இந்த மாதிரி predators-ஐ நம்ம உள்ளே விடுறதுனால நிறைய பெஸ்ட்டை வந்து நம்மளால் கொல்ல முடியும். Predators like Chrysophos species and Monoceros species are highly useful in controlling pests like aphids, whiteflies, cotton bollworms, leaf insects. இப்போ Chrysophos species இந்த ப்ளூரல் ஃபார்மில் சொல்லும்போது நம்ம SPPன்னு போடணும். ஸ்பீசிஸ், Monoceros species இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக ப்ரீடேட்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து அஃபிட்ஸ்னா அஸ்வினி பூச்சி, வெள்ளை ஈக்கள், காட்டன் பால்வார்ம்ஸ்னால் பருத்தியில் வரக்கூடியது, லீஃபில் வரக்கூடிய இன்செக்ட்ஸ், இதெல்லாம் இது வந்து கொன்னுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. Do you know the black kneel capside is an insect found on fruit trees? பல மரங்களில் வந்து black kneel capsideன்னு ஒரு பூச்சி இருக்கும். இந்த கே வந்து சைலன்ஸு. It eats more than 1000 fruit trees red spider mites per year. ஒரு வருஷத்தில் இது வந்து இத்தனை 1000 ரெட் ஸ்பைடர் மைட்ஸ் அப்படின்னு சொன்னால் பேன் மாதிரி இருக்கக்கூடிய உண்ணி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இது சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த black kneel வந்து ரெட் ஸ்பைடரை சாப்பிட்றோம். Biopesticides are living organisms or their derived parts which are used as biocontrol agents to protect crops against insects, pests. இப்போ biopesticides அப்படிங்கிறது அது ஒரு லிவிங் ஆர்கானிசம். அந்த லிவிங் ஆர்கானிசமோ இல்லை அதிலேருந்து கிடைக்கக்கூடிய பார்ட்ஸையோ வச்சு நம்ம பயிர்களை பூச்சிகள்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுங்கிறது. பயோபெஸ்டிசைட்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஆரிஜின். அந்த பயோபெஸ்டிசைடு நம்ம எந்த உயிரிக்கிட்ட இருந்து எடுக்கிறோங்கிறத பொறுத்து அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போ ஃபங்கஸ்லேருந்து எடுத்து ஃபங்கஸையே அழிக்கிறது. ஃபங்கல் பயோபெஸ்டிசைட்ஸு ட்ரைகோடெர்மா வெரைடு, ட்ரைகோடெர்மா
விரைடு இஸ் எ ஃபங்கஸ் யூஸ்ட் அஸ் பயாலஜிக்கல் பெஸ்டிசைடு. இப்போ இது ஒரு பயாலஜிக்கல் பெஸ்டிசைடுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ்ஃபுல் டு கண்ட்ரோல் வேரியஸ் டிசீஸ் காஸ்டு பை ஃபங்கை. ஃபங்கஸ்னால் ஏற்படக்கூடிய நிறைய நோய்கள் இருக்குது. சச்சஸ் வில்ட்னா வாடல் நோய்னு பேர், ரஸ்டிங் ஆஃப் லீவ்ஸ் இலைத்துரு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, ரூட் டிசீஸ் வேரில் ஏற்படக்கூடிய இந்த ஃபங்கஸ்னால் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய நோய்களை வந்து ட்ரைகோடெர்மா விரைடு அப்படிங்கிற பெஸ்டிசைடை வச்சு நம்ம அழிக்கலாம். பாக்டீரியல் பயோபெஸ்டிசைடு எ கல்ச்சர் ஆஃப் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் bacteria is effectively used to control the pest Lepidoptera that attack cotton and maize plant. இப்போ இந்த துரிஞ்சியஸ் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து நம்ம வந்து இந்த காட்டன் மெய்ஸை அட்டாக் பண்ணக்கூடிய லெபிடாப்டெரா அப்படிங்கிற பூச்சியை வந்து கொல்றதுக்கு பயன்படுது. அப்போ துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற பெஸ்டிசைடை பயன்படுத்தி லெபிடோடாப்டெராங்கிற பெஸ்ட்டை வந்து நம்ம கொள்கிறோம். அது வந்து காட்டன்லையும் மெய்ஸைலையும் பாதிப்பை ஏற்படுத்துது. பஞ்சகவ்யா அண்ட் லீவ்ஸ் டிகாஷன் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் பயோபெஸ்டிசைட்ஸ். அப்போ பஞ்சகவ்யாவையும் நம்ம பயன்படுத்த முடியும். லீவ்ஸ் டிகாஷன் அப்படின்னு சொன்னால் இந்த கஷாயம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ வேப்ப மரத்துலேருந்து எடுக்கிற கஷாயம், துளசி கஷாயம், இதெல்லாம் வச்சும் நம்மளால் பூச்சிகளை கொல்ல முடியும். அடுத்தது தேர்ட் ரிப்பல்லண்ட். பயோ ரிப்பல்லண்ட்னு சொன்னால் ரிப்பல்லண்ட் பூச்சி விரட்டி. காம்பவுண்ட் அசாடிராக்டின் obtained from seeds of neem serves as good insect repellent. அப்போ நம்ம பொதுவாகவே வேப்ப மரத்துலேருந்து கிடைக்கிறது எல்லாமே நம்ம பூச்சி விரட்டுறதுக்கு பயன்படுவோம். அப்போ நீம்லேருந்து எடுத்து இன்னும் கொஞ்சம் பொருட்களை சேர்த்து ஒரு காம்பவுண்ட் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் அசாடிராக்டின் அப்படின்னு பேர். அப்போ அது பூச்சிகளை விரட்டுது. ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் பெஸ்டிசைட்ஸ் யூஸ்டு பை மேன் வாஸ் மார்கோசா லீவ்ஸ். அப்போ ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் வந்து மார்கோசா லீவ்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. த ட்ரைடு லீவ்ஸ் ரிப்பல் த பெஸ்ட் ஃப்ரம் ஸ்டோர்டு கிரெயின்ஸ். அப்போ நம்ம சேமித்து வைத்திருக்கக்கூடிய தானியங்களில் இருந்து பூச்சிகளை விரட்டுறதுக்கு இந்த இலைகளை பயன்படுத்துகிறாங்க. நம்ம இப்போவும் இந்த வேப்ப இலைகளை பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். Biofertilizers are organisms which can bring about soil nutrient enrichment. இப்போ பயோஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணால் மண்ணோட வளத்தன்மை வந்து அதிகரிக்கும். நைட்ரஜன் ஃபிக்ஸிங் மைக்ரோ ஆர்கானிசம் ஹாவ் த கேப்பபிலிட்டி ஆஃப் கன்வெர்ட்டிங் ஃப்ரீ நைட்ரஜன் இன்டு நைட்ரோஜினஸ் காம்பவுண்ட்ஸ் அண்ட் மேக் த சாயில் ஃபெர்டிலைசர். இப்போ இந்த நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்க்கு வந்து என்ன பவர் இருக்குன்னா, தனித்த நிலையில் கிடைக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து நைட்ரஜன் காம்பவுண்டாக மாற்றி மண்ணை வளப்படுத்தும். The main source of biofertilizer is cyanobacteria and certain fungi. அப்போ இந்த வேலையை எந்த ஃபெர்டிலைசர் பண்ணுன்னு சொன்னால் சைனோபாக்டீரியாவும் ஒரு சில ஃபங்கையும் செய்யுது. இது நம்ம ஏற்கனவே லெகுமினஸ் பிளான்ட்டில் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ லெகுமினஸ் பிளான்ட்டு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது வேறு ஒன்றும் இல்லை, வேர்க்கடலை, பட்டாணி, அவரை இதெல்லாம். இப்போ இதோட ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் இதோட வேர்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முடிச்சுகள் இருக்கும். இந்த முடிச்சுகளில் தான் நம்ம வந்து ரைசோபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா உயிர் வாழும். இந்த தாவரங்கள் என்ன தான் தானே உணவை ப்ரிப்பேர் பண்ணாலும் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை டைரெக்டாக அதால் எடுத்துக்க முடியாது. இப்போ நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் அரிசியவோ நெல்லையோ நம்மளால் டைரெக்டாக சாப்பிட முடியாது. அதை சமைச்சாதான் நம்ம சாப்பிட முடியும். அப்போ அதே மாதிரி இதுங்களால நைட்ரஜனை டைரெக்டாக எடுத்துக்க முடியாது. அப்போ இதுங்களுக்கு வந்து இதோட வேர் முடிச்சில் அந்த நாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த ரைசோபியம்ங்கிற பாக்டீரியா என்ன பண்ணுன்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை இது வாங்கும். இந்த பாக்டீரியா கிட்டே இருந்து பிளான்ட்டு வந்து வாங்கி காம்பவுண்டாக மாற்றி பயன்படுத்திக்கும். அப்போ இந்த பிளான்ட்டை வந்து நம்ம இப்போ வேர்க்கடலையெல்லாம் எடுத்த பிறகு அப்படியே மண்ணாக வச்சு அந்த செடியை உழுதுட்டோன்னு சொன்னால் அந்த நைட்ரஜன் வந்து மண்ணுக்கு போயிடும் அப்படிங்கிறதான் இதோட ஸ்பெஷல். அதனால தான் லெகுமினஸ் பிளான்ட்டுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட்டு கொடுக்குறாங்க. அந்த வேர் முடிச்சிகள்னால தான் இந்த மண் வாசனையும் வருதுன்னு நம்ம திரும்ப சொல்லியிருக்கோம். Free living cyanobacterium involves nitrogen fixation along with photosynthesis. The cyanobacteria certain fungi தான் பயோஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அனாஃபினா நாஸ்டாக்குங்கிறது எக்ஸாம்பிள். சிம்பயாட்டிக் பாக்டீரியா ஆல்சோ ஃபிக்ஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். எக்ஸாம்பிள் ரைசோபியம். அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். சிம்பயாட்டிக் அப்படின்னு சொன்னால் ஒன்று சார்ந்து வாழ்கிறது.
Although the chemical fertilizers increase food production, they degrade the natural habitat. நம்ம இந்த மாதிரி இல்லாமல் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணோன்னு சொன்னால் ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகமானாலும் கூட அந்த நம்மளோட மண் வந்து வளத்தன்மையை இழந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பயோஃபெர்டிலைசர். Activity 7. Take a leguminous plant like pea and find out if there are any nodes. Rhizobium bacteria live in such nodes. ஒரு leguminous plant உங்கள் ஏரியாவில் கிடைக்கக்கூடிய வேர்க்கடலை செடி, பட்டாணி, அவரை இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட வேர்களில் இந்த முடிச்சு இருக்கும். அந்த முடிச்சில் தான் ரைசோபியம்ங்கிற பாக்டீரியா உயிர் வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பயோ கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது இயற்கையாகவே இருக்கக்கூடிய உயிரிகளை வச்சு நம்ம எப்படி க்ராப்ஸை பாதுகாக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து கிட்டத்தட்ட 4 டாபிக் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பயோ ப்ரீடேட்டர் அப்படின்னு பேர். இப்போ ப்ரீடேட்டருங்கிறது வந்து ஒரு பிளாக் நீல் வந்து ஒரு ரெட் ஸ்பைடரை சாப்பிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிளாக் நீல் தான் ப்ரீடேட்டர்னு சொல்லி பார்த்தோம். பயோ பெஸ்டிசைடு அப்படின்னு சொன்னால் அந்த பூச்சிகளை வந்து நம்ம எப்படி விரட்டுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஃபங்கஸ்லேருந்து எடுத்தோன்னு சொன்னால் அது ஃபங்கல் பயோபெஸ்டிசைட்ஸு. பாக்டீரியாவிலேருந்து எடுத்தோன்னு சொன்னால் அது பாக்டீரியல் பயோபெஸ்டிசைடு அப்படின்னு பேர். ஃபங்கல் பயோபெஸ்டிசைடுக்கு வந்து ட்ரைகோடெர்மா விரைடு அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் பார்த்தோம். பாக்டீரியல் பயோபெஸ்டிசைடுக்கு துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். தேர்டு டாபிக் வந்து பயோ ரிப்பல்லண்ட் அப்படின்னு பார்த்தோம். ரிப்பல்லண்ட்னா விரட்டி அடிக்கிறது. அப்படியே அப்போ வந்து நம்ம நீம்லேருந்து வேப்ப மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அசாடிராக்டின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை பயன்படுத்துகிறோம். அப்போ இயர்லி டேட்ஸில் வந்து நம்ம மார்கோசா லீவ்ஸை பயன்படுத்தியிருக்கோம். பயோ ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது லெகுமினஸ் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ரைசோபியம் பாக்டீரியா வந்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை அப்சர்வ் பண்ணுது. அப்போ அதை நம்ம ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். அந்த பயோ ஃபெர்டிலைசருக்கு இன்னும் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல முடியும். அனஃபினா, நாஸ்டாக், ரைசோபியம் பாக்டீரியா இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸு. இதோட இன்றைக்கி இந்த லெசனை நம்ம முடிக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு லெசனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.